வணக்கம். இன்னைக்கு நம்ம தம்பி சின்னதாக ஒரு 2 ஐஸ் வாங்கி கொடுத்தாப்புல. இது ஐஸா இல்லை பீர் பாட்டில் போல் அது எவ்வளோ ஹைட்டா பண்ணலாம். நல்லா இருக்குது. சுகர் வேறு. ஆனால் வேணா நண்பர் லிங்கேசனை நானும் இன்றைக்கி ஐஸ் ஆட போகிறோம். இன்றைக்கி நண்பர் துக்கத்தில் இருக்காப்புல. இன்றைக்கி அவங்க ஒரு சொல்கிறான் தந்துடு அவருக்கு ஐஸு எனக்கு ஐஸு சரிதா. நண்பர் லிங்கேசன் இவர் தான் ரெட்டு லிங்கேசன் சாமிலோ. இது வேற வீடியோ எடுத்துட்டு புடியா ஐயா அப்படியே புடியா. என்ன நான் பிரிக்கிறேன்ல. சுகர் நிறையா இருக்குது. 300-400 கிட்ட இருக்குது. அது இருந்தும் பார்க்கல. சாவ போகிறது முடிவாயிடுச்சு கோல்டுக்கு. அதனால் ஐஸை சாப்பிட்டு சாவன்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். யூடியூப்பில் பார்க்குற நீங்களும் சுகர் இருந்தால் ஐஸு சாப்பிடாதீங்க. 2வது ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடாதீங்க. டீ காஃபி சாப்பிடக்கூடாது. ஒயிட்டான இருக்கிறது எதுவுமே சாப்பிடாதீங்க. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா எப்போ டைம் எதனா இது போல் தவறு பண்ணுவேன். ஆனால் நான் கரை பிடிப்பேன். ஏன் கரை பிடிப்பேன்னா ஆமாம் நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க ஒயிட் பால் ரைஸு எவ்வளோ ஒயிட்டானது சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் ஒயிட்டாக இருக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். அந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தம்பி வாங்கி கொடுத்த தம்பி கொஞ்சம் காட்டு. அவர் தான் காட்டு அவர் இவர் நண்பர் வாங்கி கொடுத்தாரு. பிடிக்க முடியல. எவ்வளோ தெரியல. 300 ரூபா. எவ்வளோப்பா இது? எவ்வளோ ஐயா? 90 ரூபாவா? 90 ரூபாவா? நான் இது வரைக்கும் என் லவருக்கு கூட வாங்கி கொடுத்ததில்ல 90 ரூபாய். ஐயோ ஆண்டரே பேசப்பா, சீரியஸாக சொல்கிறேன். கடல் உதவா. ஒரே பொண்டாட்டி கூட நான் 90 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி கொடுத்தேன். 30 ரூபாய் ஐஸோட கொடுத்துட்டேன். மொதல் 90 ரூபாய்க்கு நான் நண்பர் முந்தைய காட்டு பாரு 90 ரூபாய்க்கு சாப்பிட்றாப்புல. அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. என்ன காட்டு. நான் வந்து உண்மையிலேயே என் மாமியார் தாலி சத்தியமா என் பொண்டாட்டி கூட ஒரே பொண்டாட்டி கூட ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வாங்க பிரிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமா அண்ணா